அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 26 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 11, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திர இன்று பிற்பகல் 3:18 வரை சதயம், பின்பு புரட்டாதி. திதி இன்று பிற்பகல் 12:16 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் இன்று சித்த யோகம், மரண யோகம். சந்திராசு நட்சத்திரம் ஆயில்யம், மகம். ராசி பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம். சந்திராசம் பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கடக ராசி கடக லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். அதே போல் இந்த தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க, தொலைதூர பயணங்களை எல்லாம் மேற்கொள்றவங்க மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் இன்று மிகவும் கவனமாக இருந்தால் அந்த பயணத்தை மேற்கொள்ளணும். அதே போல் வீட்டிலேருந்து கிளம்புக்குள்ள அனைத்து உடைமைகளையும் சரியாக எடுத்து நான் பார்த்துட்டு கிளம்புங்க. ஏன்னா சந்திராஷ்டம் தடங்கள், மன உளைச்சல், விபத்து, பகை, சண்டை சச்சரவுகள், வீண் விரயம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது சந்திராசனம். அதனால் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேர காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, இதெல்லாம் கௌரி நல்ல நேரத்தில் பயன்படுத்தினால் அற்புதமான பலன்களை பெற முடியும். வேறு எந்த நல்ல காரியம் வந்தாலும் கௌரி நல்ல நேரத்தையும் சுப ஓரையும் வைத்து இந்த நாளில் பயன்படுத்தலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இன்று சந்திர ஓரை சுப ஓரையாக காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வருது. இரவு 8 to 9 வரக்குள்ளே அந்த டைமை பயன்படுத்தலாம். கருத்தில் கொள்ளுங்கள். ராகுகால காலை 7:30 9, யமகண்டம் காலை 10:30 12, குளிகை மதியம் 1:30 to 3, சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமாக விளக்கு ஏற்றணும்.